إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களின் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்த்திருந்தோம். பல தொடர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பற்றி பேசினோம். இன்று நாம் ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது பார்த்திருக்கிறோம். என்றாலும் இப்போது நாம் தனியாக மேலதிகமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய பெயர் என்ன என்பதிலே, அவர் எந்த சந்ததியை சேர்ந்தவர், யாருடைய பரம்பரையிலே வந்தவர் என்பதிலே, அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதிலெல்லாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் அவர் ஆதம் நபியுடைய நேரடி மகன் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். அவர் தஜ்ஜால் வரும் வரையிலே வாழ்வார், தஜ்ஜாலை பொய்ப்பிப்பார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதை பற்றி நாம் பின்னால் பார்ப்போம். அவர்கள் நபியா அல்லது ஒரு வலியா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு கூட இருக்கிறது. அவர் நபிதான் என்பதற்கான ஆதாரங்களை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அதே போன்று அவர்கள் இப்போது இல்லை, மரணித்து விட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்திருந்த அத்தாட்சிகளை, அந்த அத்தாட்சிகள் நாங்கள் ஏற்கனவே மூசா நபியுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது மூசா நபிக்கும் அவர்களுக்கும் இடையிலே நடந்த அந்த உரையாடல்களில் மூசா நபி அவர்கள் ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பார்த்த நடைமுறைக்கு மாற்றமான, மார்க்கத்துக்கு வெளிப்படைக்கு முரணாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேள்வி கேட்டிருந்தார்கள். அது அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக பிறகு சொல்லி இருந்தார்கள். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அத்தாட்சிகள். அதே போன்று ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வந்ததற்கே காரணம், ஹபிர் என்பது ஒரு பசுமையானது அல்லது செழிப்பானது என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். ஹபிர் என்பது ஒரு பசுமையான மனிதர், அதாவது ஒரு செழிப்பான மனிதர் என்பது அதன் அர்த்தம். இதற்கான காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா சும்மியல் ஹபிரு அன்னஹு ஜலஸ அலா ஃபர்வத்தின் பைதா. ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பெயர் வந்து வைக்கப்பட்டதற்கான காரணம், அவர்கள் ஒரு காய்ந்த பூமியிலே உட்கார்ந்திருந்தார்கள். فإذا هي تهتز من خلفه خضراء. அந்த பூமி பசுமையான பூமியாக அவருக்கு பின்னால் குலுங்கியது, எழுச்சி பெற்றது. அதாவது அந்த பூமியிலே பயிர்கள், பச்சைகள் வளர ஆரம்பித்தன. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம், அவர்களுடைய ஒரு அத்தாட்சி. ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே மூசா நபி அவர்களுடைய சம்பவத்திலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் நேரடியாக குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய ஆயாக்களிலே வரக்கூடிய அந்த அடியார் ஹபிர் என்பதை நபி அவர்களுடைய கூற்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதனை நாங்கள் ஏற்கனவே மூசா நபியுடைய சம்பவத்திலே நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹு தஆலா ஹபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் கஹ்ஃபிலே என்ன சொல்கிறான்? அப்தம் மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியார். ஆதைனாஹு ரஹ்மதம் மின் இந்தினா, எங்களிடமிருந்து ஒரு அருளை நாம் அவருக்கு கொடுத்தோம்.
அல்லாஹு தாலா ஹபருக்கு ஒரு ரஹ்மாவை விசேடமான ஒரு அருளை கொடுத்திருக்கிறான். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, எங்களிடமிருந்து நாம் அவருக்கு ஒரு அறிவை கற்பித்தோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதுதான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா அல்லது வலியா? ஏன் இது எங்களுக்கு முக்கியம் என்றால், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயம். ஆனால் ஒரு பலவீனமான கருத்து இருக்கிறது, அவர் ஒரு வலி. அவர் நபி அல்ல. வலி என்பவர் நபியை விட தரத்தில் குறைந்தவர். ஒருவர் நபியாக இருந்தால் அவர் வலியாகவும் இருப்பார், நபியாகவும் இருப்பார். ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் ரசூலாக இருப்பதற்கு முன்னால் நபியாகவும் வலியாகவும் இருப்பார். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலி, நபி அல்ல, நபித்துவம் அவருக்கு இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு வலி, நபித்துவத்தை அடையவில்லை, அல்லாஹ் அவருக்கு நபித்துவத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திலே சொல்கிறார்கள் என்றால், அதிகமானவர்கள், எல்லோரும் அல்ல, சூஃபியாக்கள் குறிப்பாக அளவு கடந்தவர்கள், அவர் ஒரு வலி, ஒரு வலிக்கு மறைவான அறிவெல்லாம் இருக்கிறது என்றால் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில விடயங்களை செய்தார்கள். இதுபோன்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்று பின்னால் வரக்கூடிய வலிமார்களுக்கு சில சக்திகள் இருக்கின்றன. நபிமார்களை விடவும் வலிமார்கள் உயர்ந்தவர்கள் என்று கூட அளவு கடந்த சூஃபியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். தெளிவான விடயம் அது. ஆனால் இந்த கருத்துக்கள் பிழையானது. இதை முதலிலே நாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பெரும்பாலான அறிஞர்கள் ஹதர் அவர்கள் ஒரு நபி என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அபுல் ஹையான் அல் அந்தலுசி என்ற தப்சீரிலே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அல் பஹ்ருல் முஹீத் என்ற தப்சீர் நூலுடைய ஆசிரியர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், வல் ஜும்ஹூரு அலா அன்னஹு நபி, பெரும்பாலான அறிஞர்கள் அவர் ஒரு நபி என்று கருதுகிறார்கள். வகான இல்முஹு மஅரிஃபத்து பவாத்தின், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு என்னவென்றால், உள்ரங்கமான சில விடயங்களை அவர் அறிந்து வைத்திருந்தார். கது ஊஹியத் இலைஹி, அந்த விடயங்கள் அவருக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத விடயங்கள் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருந்தார். அதுவும் உள்ரங்கமான விடயங்கள். நாங்கள் அந்த சம்பவங்களை பார்த்திருந்தோம். தொடர்ந்து அவர் சொல்கிறார், வஅல்லம மூஸல் அஹ்காம வல் ஃபுதியா பிஸ்ஸாஹிர், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சட்ட திட்டங்களை வெளிப்படையை கொண்டு ஃபத்வா கொடுப்பதைத்தான் கற்றுக் கொடுத்திருந்தார். இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத விடயங்களை ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் ஒரு நபி என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதே போன்று நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் மஜ்மு என்கிற அவருடைய அந்த நூலுடைய சொல்கிறார்கள், வல் கௌலு பி விலாயத்திஹி ஹிலாஃபுல் முக்தார், அதே போன்று புஸ்தானுல் ஆரிஃபீன், அதாவது அவர் வலி என்று சொல்கிற கருத்து தேர்வு செய்யப்பட்ட கருத்துக்கு மாற்றமானது, பலமான கருத்துக்கு மாற்றமானது என்று சொல்கிறார். வல்லதி அலைஹில் அக்ஸரூன அன்னஹு கான நபியன், பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு அவர் ஒரு நபியாக இருந்தார் என்பதுதான். வகீல கான நபியன் ரசூலா, அவர் நபியாகவும் ரசூலாவும் இருந்தார் என்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அஸ்னல் மதாலிப் என்ற நூலிலும், தப்சீர் ரூஹுல் பயான் என்கிற இஸ்மாயில் ஹக்கியுடைய நூலிலும் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஹுவ நபியுன் அலல் மஷ்ஹூரி இந்த ஜமாஹீரில் உலமா, பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே பிரபலியமாக இருப்பதன் அடிப்படையில் அவர் ஒரு நபி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் சரியான கருத்து. அவர் நபி என்பதற்கான ஆதாரங்கள் என்ன? நான் பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி அவர்கள் சென்ற வழியிலே திரும்பி வந்தார்கள். வந்த பொழுது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த போர்வையின் ஒரு பக்கத்திலே, ஒரு பக்கம் தலைக்கு கீழும், இன்னொரு பக்கம் பாதங்களுக்கு கீழும் இருந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்ன பொழுது அவர்கள் முகத்தை திறந்து பார்த்து சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டு, இந்த பூமியிலே, உங்களுடைய இந்த பூமியிலே எப்படி சலாம் என்று கேட்டார்கள். நீங்கள் யார் என்று கேட்க, நான் மூசா என்று சொல்ல, பனு இஸ்ரவேலர்களின் மூசாவா என்று, நபியா என்று அவர் கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொல்ல, அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம்.
இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கதையின் அதாவது இந்த சம்பவத்தின் போக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அவர் ஒரு நபி என்பதை பல விதத்திலே எங்களுக்கு சொல்கிறது. அதிலே அவர்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய விடயம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபவஜத அப்தன் மின் இபாதினா. மூசாவும் யூஷாவும் அவர்கள் இருவரும் எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியாரை கண்டுகொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா. எங்களிடமிருந்து ஒரு ரஹ்மாவை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. எங்களிடமிருந்து ஒரு அறிவை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம். எனவே இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை முதலாவது ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள். ஷன்கைத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல சில ஆயாக்களில் இருந்து இங்கே அல்லாஹு தாலா சொல்கிற நாங்கள் எங்களிடமிருந்து ஒரு ரஹ்மாவை அவருக்கு கொடுத்தோம் என்கிற இந்த ரஹ்மா ரஹ்மத்து நுபுவா, நுபுவத்துடைய ரஹ்மா, நுபுவாவுடைய நபித்துவத்தின் ரஹ்மா, அருள். நபித்துவத்தை அல்லாஹு தாலா கொடுத்ததைத்தான் இங்கே ரஹ்மத்தமின் இந்தினா என்று சொல்கிறார். அதே போன்று எங்களிடமிருந்து ஒரு இல்மை நாங்கள் கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்வது அல் இல்முல் லதுன்னி, அல்லாஹ்விடம் இருந்து கொடுக்கப்படுகிற அறிவு, அதுதான் இல்மு வஹி, வஹியுடைய அறிவு. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரண்டாவதாக வைக்கக்கூடிய ஆதாரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன விடயம். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்கிறான், قال له موسى هل اتبعك على ان تعلمني مما علمت رشدا. நான் உங்களை பின்தொடரட்டுமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர் வழியிலிருந்து, நல்ல விடயங்களிலிருந்து நீங்கள் எனக்கு கற்றுத் தருவதற்காக. இங்கே ஹதர் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், உங்களால் என்னோடு பொறுமை செய்ய முடியாது. உங்களுக்கு அனுபவம் இல்லாத விடயங்களிலே நீங்கள் எப்படி பொறுமை செய்வீர்கள்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன். அப்போது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் என்னை பின்தொடர்ந்தால் என்னிடத்திலே நானாக உங்களுக்கு சொல்கிற வழியிலே எதை பற்றியும் கேட்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு வலியாக இருந்தால், நபி அல்லாமல் இருந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு அவரோடு உரையாடி இருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர் இவ்வாறு பதில் அளித்திருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், அவரிடம் இருக்கக்கூடிய, அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இல்மை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக. அவர் ஒரு நபியாக இல்லாமல் இருந்தால் அவர் மாசூம் அல்ல. எங்களுக்கு தெரியும், நபிமார்கள் தான் மாசூம்கள், தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். மார்க்கத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த அதிலே பாதுகாப்பு இருக்கிறது, அதிலே பிழை வராது. இது நபிமார்களுக்குரியது. எனவே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இல்லை என்றால் அவர் மாசூமாக இருக்க மாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபி, அல்லாஹு தாலாவிடத்திலே மிக கண்ணியமான ஒரு நபி, பனு இஸ்ரவேலர்களின் மிகப்பெரிய ஒரு நபியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிறகு வந்த மிகப்பெரிய ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இஸ்மாவை வைத்திருக்கிறான், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். எனவே மூசா இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே, அதாவது பாதுகாப்பு இல்லை, அவர் சொல்லக்கூடிய செய்திக்கு பாதுகாப்பு இஸ்மா இல்லை, அவர் மாசூம் அல்ல, அப்படியான ஒருவரிடத்திலே தகவல்களை கேட்டு பெறுவதற்கு பணிக்கப்பட மாட்டார். அந்த நிலை ஏற்பட மாட்டாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. எவ்வளவு காலம் போனாலும் பரவாயில்லை, நான் அவரை போய் சந்தித்து அவரிடமிருந்து அறிவை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று அவர்கள் எவ்வளவு பணிவாகவும் நடந்து கொள்கிறார்கள், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், ஒரு மாணவனை போன்று அவருக்கு முன்னால் நடந்து கொள்கிறார்கள். எனவே இது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை போன்ற ஒரு நபி என்பதற்கு ஆதாரம். அவருக்கு வஹி அறிவிப்பதை படுவதை போன்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய வஹியை விட அவருடைய வஹி வித்தியாசமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தௌரா சம்பந்தமான, சட்டங்கள் சம்பந்தமான அறிவு இருக்கிறது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துக்கு அல்லாஹு தாலா சில இரகசியமான விடயங்களை, கதருடைய விதியிலே நடக்க இருக்கின்ற சில விடயங்களை காண்பித்திருந்தார். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்திருக்கவில்லை. இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது.
இந்த பகுதியிலே அவர் அறிந்தவர் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறுவனை கொலை செய்வதற்கு முற்படுகிறார், கொலை செய்கிறார். எனவே ஒருவரை கொலை செய்வது என்பது பொதுவாக ஒரு குற்றம், கொலை செய்யக்கூடாது. எனவே ஒருவர் கொலை செய்கிறார் என்றால் அவர் வஹியின் அடிப்படையில தான் அவர் கொலை செய்ய வேண்டும். ஒரு வலிக்கு வஹி வருவதில்லை, அவர் எப்படி கொலை செய்ய முடியும்? அதனால் இது அவர் நபி என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அவருக்கு இஸ்மா இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய விடயங்களிலே, மார்க்கமாக செய்யக்கூடிய விடயங்களிலே அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. என ஒரு வலி ஒரு உயிரை கொலை செய்ய முடியாது. அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வஹி அல்லாமல் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்காக ஒருவரை கொலை செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கொலை செய்ய முடியாது. ஏனென்றால் அதுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு இஸ்மா இல்லை, அவர் மாசூம் அல்ல, அவருக்கு தவறு நடக்க முடியும். இது ஏகமானதான விஷயம் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட சிறுவன் கூட பெரிய வயதை அடைந்திருக்கவில்லை. ஆனால் அவன் பெரிய வயதை அடைந்தால் அவன் குஃபுர் செய்வான், அவனுடைய பெற்றோர்களையும் குஃபுருக்கு அவன் உள்ளாக்குவான், அவர்கள் அவனை கடுமையாக நேசிப்பதன் காரணமாக என்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் அது வஹியின் மூலமாக மட்டும்தான் அறிய முடியும். வஹி அல்லாத வேறொரு முறையிலே மறைவான ஒரு விடயத்தை அறிய முடியாது. அவரை கொலை செய்வதிலே தான் நலவு இருக்கிறது, அவர்களுடைய பெற்றோருக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் பெற்றோர்கள் குஃபுருக்கு செல்லாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்றதெல்லாம் இது வஹியின் மூலமாகத்தான் அவருக்கு கிடைக்க முடியும். நான்காவது விடயம், அவர்கள் செய்த வேலைகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணித்த நேரத்திலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன வேலைகள் செய்தார்கள்? ஒரு சிறுவனை கொலை செய்தார்கள், அதே போன்று கப்பலுக்கு ஓட்டை போட்டார்கள், அதாவது கப்பலை பழுதடைய செய்தார்கள், ஒரு சுவரை நிறுத்தி வைத்தார்கள். இதற்கெல்லாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அவ்வாறு விளக்கம் சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், உம்முடைய ரப்பிடம் இருந்து அருளாக இதை நான் செய்திருக்கிறேன். எனவே இது என்னுடைய விடயம் அல்ல என்பதை அவர் எப்படி தெளிவுபடுத்துகிறார் என்றால், இது அல்லாஹ் ரஹ்மா செய்திருக்கிறான். அதை இன்னும் தெளிவா சொல்கிறார், வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நானாக நினைத்து அதை செய்யவில்லை, நானாக விரும்பி அதை செய்யவில்லை, தன்னிச்சையாக நான் அதை செய்யவில்லை. அப்படி என்றால் என்னுடைய ரப்புடைய கட்டளையின் அடிப்படையிலே தான் நான் இதை செய்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வஹியின் அடிப்படையிலே தான் அதனை நான் செய்திருக்கிறேன். எனவே அவர்கள் ஒரு நபி. அவர் ஒரு நபி என்று சொல்கிற பொழுது சிலர் சொல்வதை போன்ற ஒரு வலிக்கு ஷராயில உள்ளவர்களுக்கு தெரியாத விடயங்கள் எல்லாம் தெரியும், மறைவான விடயங்கள் எல்லாம் தெரியும். எனவே அவர்கள் ஷரியத்துக்கு முரணாக நடக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை கண்டிக்க கூடாது, இவ்வாறான மார்க்கத்துக்கு முரணான ஜந்தகா குஃப்ரான விஷயங்களை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாதத்துக்கு வழி என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஏதோ அந்த காலத்தில் இருந்த ஒரு நபியின் மூலமாக அவருக்கு அந்த விடயங்களை சொல்லி இருக்கலாம் என்று கூட எடுக்கலாம். ஆனால் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பதற்குத்தான் இங்கே ஆதாரம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இதை வைத்து வழி என்று சிலர் நினைத்துக் கொண்டு யார் வழி யார் வழி இல்லை என்று யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். ஆனால் சிலரை வழி என்று சொல்லிக்கொண்டு, சிலர் தாங்களே இறைவனுடைய வழி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஷரியாவுக்கு முரணான விஷயங்களை, வெளிப்படையான பாவமான விடயங்களை செய்துவிட்டு இது இறைவன் எனக்கு சொன்னது, இறைவனுடைய கட்டளை என்றெல்லாம் சொல்வதற்கு இந்த போன்ற சம்பவங்களை சிலர் ஆதாரமாக எடுப்பார்கள். என்றால் அவர்கள் வழிகேட்டை நிரூபிப்பதற்கு முத்தஷாபி தெளிவான விடயங்களை விட்டுவிட்டு முத்தஷாபிகான விடயங்கள், முஹ்கமான விடயங்களை எடுத்துக்கொள்ளாமல் முத்தஷாபிகான விடயங்களை, அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு இடமில் இருக்கக்கூடிய சில விடயங்களை எல்லாம் சோதனையாக வைத்திருக்கிறார். அவ்வாறான விடயங்களை பிடித்துக் கொள்வார்கள். அதே போன்றுதான் இந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும் அவர்கள் சிலர் பிடித்துக்கொண்டு வழிகேடுகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவார்கள். இது மிகவும் தவறானது. இது முதல் விடயம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரையிலே உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சில செய்திகள் சொல்லப்படுகின்றன.
இந்த செய்திகள் நபி அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகள் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளும் அல்ல. இதனை பல அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற கருத்துதான் சரியானது. அதற்கான ஆதாரங்களை நாம் பின்னால் சொல்வோம். அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்கள் இன்று உயிரோடு இல்லை என்பதை இமாம் புகாரி, அபுல் ஹுசைன் இப்னுல் முனாதி, அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜவுசி, இப்னு ஹஸ்ம் அல்-தாஹிரி, முஹம்மது இப்னு அபில் ஃபத்ல் அல்-மர்ஸ், علي بن موسى الرضا، أبو بكر بن العربي، أبو يعلى بن الفراء، أبو طاهر البغدادي، شيخ الإسلام ابن تيمية، إمام ابن القيم، இப்ராஹிம் அல் ஹர்பி, இப்னு கதீர், அலூசி போன்ற பல அறிஞர்கள், அதே போன்று பெரும்பாலான முஹத்திஸ்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் சரியான கருத்து. ஏனென்றால் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபிமார்களை வரலாறுகளை பேசுகிற அவர்களுடைய நூலிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற சில கதைகள், சில அறிவிப்புகள், சிலர் அவரை சந்தித்தார்கள், இதுவாறான இந்த செய்திகளை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்று வரையில அவர் உயிரோடு இருக்கிறார் என்பவர்களுடைய பிரதானமான ஆதாரம் இதுதான். நபி அவர்களை தொட்டு வரக்கூடிய எல்லா செய்திகளும் மிக மிக பலவீனமானவை. அது மார்க்கத்திலே ஆதாரமாக எடுக்க முடியாதவை. அதல்லாமல் அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய கதைகள், ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொருவரிடமிருந்தும் அறிவிக்கப்படுகிற கதைகள், அதில் பெரும்பாலானவை அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே பலவீனமாக இருக்கிறது. ஒரு வாதத்துக்கு அதனை நாம் பலமென்று வைத்துக் கொண்டால் அதிலே உள்ள சில விஷயங்கள், அது யாரிடமிருந்து வந்திருக்கிறது? மாசூம் அல்லாதவர்களிடமிருந்து, தவறு வராது என்று இருப்பவர்களிடமிருந்து அல்ல, நபியிடமிருந்து வரவில்லை. அதுக்கு பின்னால் வேறு மற்றவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. அவர்களிடத்திலே தவறு வருவதற்கு முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு வாதத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, உண்மையாகவே நபி அவர்களுக்கு பிறகு ஒரு 100 வருடத்துக்கு பிறகு யாரும் இந்த உலகத்திலே உயிரோடு, நபி அவர்களுடைய காலத்திலே உயிரோடு இருந்தவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்பதற்கு எங்களிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. பின்னால் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், தஜ்ஜால் வரக்கூடிய காலத்திலே மதீனாவுக்கு வெளியிலே ஒரு வாலிபன் தஜ்ஜாலோடு உரையாடுவான். அந்த வாலிபனை தஜ்ஜால் கொல்லுவான். கொண்டதற்கு திரும்பவும் அவனுக்கு உயிர் கொடுப்பான். அவனை உயிர் பெறச் செய்வான். அவன் எழுந்து வந்ததும் அந்த வாலிபன் சொல்வான், இப்போது இன்னும் எனக்கு நீ தஜ்ஜால் என்பது உறுதியாகிவிட்டது என்று. என்றால் நபி அவர்கள் இதை முன்னர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வான். அதுக்கு பிறகு அந்த வாலிபனுக்கு அந்த தஜ்ஜாலால் எதுவும் செய்ய முடியாமல் போகும் என்ற அந்த ஹதீஸிலே தஜ்ஜால் கொல்லக்கூடிய அந்த மனிதர் திரும்ப உயிர் பெற்று வரக்கூடிய அந்த வாலிபர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் தவறான வாதம். இங்கே சொல்லப்படுவது ஒரு வாலிபர், வாலிபம் நிறைந்த ஒரு வாலிபரைத்தான் தஜ்ஜால் கொல்லுவார். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிலையிலே இல்லை. இப்னுல் ஜவுசி, அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய உஜாலத்துல் முன்ததர் ஃபி ஷரஹி ஹாலத்தில் ஹதர் என்கிற அந்த நூலிலே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலவீனமானவை அல்ல, இட்டுக்கட்டப்பட்டவை. அதே போன்று சஹாபாக்கள் தாபீங்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகளிலே அதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசை தெளிவான பலவீனமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள், எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் உயிர் வாழ முடியாது, மரணித்திருக்கத்தான் வேண்டும் என்பதற்கு வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஆதாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு மனிதருக்கும் நாங்கள் நிரந்தரமாக நீண்ட காலம் வாழுவதற்கு நாங்கள் வைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு மனிதர். அவர் மனிதராக இருந்தால் இந்த விடயத்திலே அவரும் உள்ளடங்குவார், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் மாத்திரம் இதிலே விதிவிலக்கு என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருந்தால் தான் இது விதிவிலக்கு என்று சொல்ல முடியும். எனவே நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இவரும் அவர்கள் மரணித்து விட்டார்கள், நிரந்தரமாக அவர்கள் இல்லை. நபி அவர்கள் காலம் வரையிலே நீண்ட காலமாக இருக்க முடியாது. ஒரு வாதத்துக்கு அவர்கள் இருந்தார்கள் என்று வைத்தாலும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு நபி என்ற அடிப்படையில் அல்லது வழி என்ற அடிப்படையிலே அவர் மூமினாக இருக்கிறார். நபி அவர்களிடத்திலே வந்து என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சேர வேண்டும். நபி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு நபி வந்தால் அதுக்கு முன்னால் இருந்த நபிக்கு என்ன கடமை? அல்லாஹு தாலா அவர்களிடத்துல என்ன உடன்படிக்கை எடுத்திருக்கிறான்? நபி வந்தால் அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். லதுமினுன்னஹு வலதன்சுரன்னஹு சூரத் ஆல இம்ரானுடைய 81வது ஆயாவில் அல்லாஹு தாலா சொல்கிறார். இதற்கு நபிமார்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். நபி என்ற அடிப்படையிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நபி அவர்களை வந்து அவர்கள் ஈமான் கொண்டு நபியாக ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு நபியை, அதுவும் இறுதி நபியை, சிறந்த நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்வது, அவர்களுக்கு ஒத்துழைப்பது, அவர்களோடு யுத்தங்களிலே கலந்து கொள்வது, அது மிகப்பெரிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எனவே அந்த பாக்கியத்தை ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டிருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்படி எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. இல்லை, அவர்கள் மறைமுகமாகத்தான் வந்தார்கள், வந்து நபி அவர்களை சந்தித்திருப்பார்கள். இல்லை, நிச்சயமாக அவ்வாறு மறைமுகமாக வருவதை விட நேரடியாக வருவதிலே தான் சிறப்பு இருக்கிறது. அவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலருடைய வாதப்படி அவர் வலியாக இருந்தால் நிச்சயமாக அவர் வலி என்று பொறுத்தவரையில இந்த உம்மாவிலே சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்கள்தான் அவரை விட சிறந்தவராக இருப்பார். அவர் நபியாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அல்லாஹ்வே சத்தியமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இன்று இருந்தால் அவர்கள் கூட என்னைத்தான் பின்பற்றி இருப்பார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன மூசா கான ஹய்யன் மா வஸஅஹு இல்லா யத்தபிஅனி. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, சஹீஹான செய்தி. எப்படி பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதர் நபியை விட சிறந்தவர்கள். அவர் ஒரு வழி என்று வைத்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விட சிறந்தவர்கள். அவர் உண்மையிலே அந்த காலத்திலே இருந்திருந்தால் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்திருப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் இருந்திருந்தால் அவர் நபி அவர்களுடைய உம்மாவை, இந்த இறுதி உம்மாவை சேர்ந்த ஒருவராக இருப்பார். அவருடைய கடமை நபி அவர்களை ஈமான் கொள்வது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்திலே வாக்குறுதி எடுத்திருக்கிறான் என்று நாம் ஏற்கனவே பார்த்த ஆயாவிலே சூரத் ஆல இம்ரானுடைய 81வது ஆயாவிலே சொல்கிறான். நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நபியை அவர்கள் உண்மைப்படுத்த வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி எடுத்திருக்கிறான். அதற்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும் அதற்கு சாட்சியாக அவர்களையும் வைத்து அவனும் சாட்சியாக இருந்திருக்கிறான் என்று அந்த ஆயா சொல்கிறது. என ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக நபி அவர்களுடைய உம்மாவில் ஒருவராக அவர் இருக்க வேண்டுமே தவிர அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மாவிலே சேராத ஒருவராக இருக்க முடியாது. ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருகிற பொழுது அந்த நபிக்கு அவர் கடைசியாக வரக்கூடிய நபியை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இதனைத்தான் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணத்திலும் பார்க்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அந்த நபிமார்கள் அனைவருமே உயிரோடு நபி அவர்களுடைய காலத்தில் இருந்திருந்தால் அவர்கள் அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறவர்களாக, நபியுடைய ஷரியாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதனால் தான் இஸ்ராவுடைய அந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களை விட உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு இறங்கிய அந்த நேரத்திலே தொழுகை நேரம் வந்த பொழுது நபி அவர்கள் தான் தொழுகை நடத்துகிறார்கள். எங்கே தொழுகை நடத்துகிறார்கள்? அது நபி அவர்களுடைய இடமா? இல்லை. நபிமார்கள் இருக்கக்கூடிய, அவர்களுடைய உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, அந்த நபிமார்களுக்குரிய அவர்கள் வாழ்கிற அந்த இடத்திலே கூட
அந்த உலகத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் நபி அவர்கள் தான் இறுதி நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தான் எல்லோருடையவும் தலைவராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எல்லா நபிமார்களும் இருந்தாலுமே கூட அவர்கள் மரணித்து இருக்கிற அந்த நிலையிலே கூட அந்த உலகத்துக்கு நபி அவர்கள் போயிருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கேயும் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே அந்த நபிமார்கள் இருந்தால் உயிரோடு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள். நபி அவர்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள். அதனால் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடைசியாக ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மாவை சேர்ந்த ஒருவராக இருப்பார். அவருடைய ஷரியாவை பின்பற்றக்கூடிய ஒருவராக இருப்பார். அவருக்கு வேற எதுவும் அதிலிருந்து ஷரியாவிலிருந்து வெளியே போவதற்கு முடியாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நீ ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன், அதிலே யாருக்கும் விதிவிலக்கில்லை. மூசா நபி ஈசா நபி போன்று பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வந்த அரேபியர்களுக்கு மட்டும் வந்த நபி அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் நபி அவர்களுடைய இந்த ஷரியாவை கொண்டுதான் தீர்ப்பளிப்பார்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஷரியாவை கொண்டுதான் தீர்ப்பளிப்பார்கள். ஏன்? இதுதான் இறுதியான ஷரியா. நபி அவர்களுடைய கொண்டு வந்த அந்த சட்டதிட்டங்களை தான் அவர்கள் பேணுவார்கள். ஆனால் அவ்வளவுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் ஆஸும் மினர் ருசுல், மிக உறுதிமிக்க 5 நபிமார்களிலே ஒருவராக இருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே வந்த இறுதி நபியாக இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே ஒரு நாள் கூட வந்து நபி அவர்களை சந்தித்ததாகவோ அல்லது நபி அவர்கள் செய்த ஏதாவது ஒரு யுத்தங்களிலே கலந்து கொண்டதாகவோ எந்த ஒரு சஹீஹான அல்லது ஹசனான அல்லது பலமான எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது. பத்ர் யுத்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் உஸாபா, அல்லாஹ்வே இந்த கூட்டத்தை நீ அழித்தால் லா துஅபது பஅதஹா ஃபில் அர்த், இதற்கு பிறகு நீ பூமியிலே வணங்கப்பட மாட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட கூட்டத்திலே யாரெல்லாம் இருந்தார்கள்? முஸ்லிம்களின் பெரும் தலைவர்கள் இருந்தார்கள், மலக்குமார்களின் தலைவர்கள் இருந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. இப்படிப்பட்ட அந்த கூட்டத்திலே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கொடிக்கு கீழால் வந்திருக்க வேண்டும். வந்து நபி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக உதவியாக இருந்திருப்பார் நிச்சயமாக. இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம், மிக முக்கியமான ஒரு யுத்தம், மிக சிறப்புக்குரிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே அவர்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதிலே பின்வாங்கி இருக்க மாட்டார்கள். நபி அவர்களிடத்திலே அவர்கள் வந்திருப்பார்கள். இதையெல்லாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், சரி, அவர்கள் இந்த இடங்களில் எல்லாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் யாரும் அவரை காணவில்லை என்று சிலர் சொன்னால் அதற்கு பதில் இது ஒரு ஊகமான ஒரு விடயம். இங்கே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்வது ஒரு தூரமான ஒரு விடயம். ஊகங்களை வைத்து இந்த பொதுவான விடயங்களை வரையறுப்பதற்கு முடியாது. ஏன் அவர் மறைந்திருக்க வேண்டும்? அவர் வெளிப்படுவதிலே தான் அவருடைய கூலி அதிகமாக இருக்கும், அவருடைய அந்தஸ்து உயர்வடையும், அவருடைய முஅஜிஸத் வெளிப்படையாக இருக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நபி அவர்களுடைய ஹதீஸை அவர் எத்தி வைத்திருப்பார், குர்ஆனுடைய வசனங்களை எத்தி வைத்திருப்பார். ஹதீஸ்களிலே பொய்கள் உருவாகின்ற காலத்திலே அவர் இருந்திருந்தால் அதற்கு எதிராக அவர் செயல்பட்டிருப்பார். பித்ஆக்கள், மார்க்கத்திலே இல்லாத விடயங்கள் உருவாகின்ற காலத்திலே அவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? அதற்கு எதிராக போராடி இருப்பார். பல யுத்தங்களிலே முஸ்லிம்களோடு கலந்து கொண்டிருப்பார். முஸ்லிம்களுக்கு வந்த எத்தனையோ ஆபத்துக்களை அவர்களை விட்டும் தடுத்திருப்பார். அவர்களுடைய உலமாக்களும் ஆட்சியாளர்களும் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதனை திருத்தி அவர்களை சீர்படுத்தி இருப்பார். மார்க்கத்தின் ஆதாரங்களை, சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இருப்பார். இது எதைவிட சிறந்ததென்றால்
சிலர் சொல்கிறார்களே, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள், பாலைவனத்துக்கு போகிறார்கள், அந்த நாட்டுக்கு போகிறார்கள், இந்த நாட்டுக்கு போகிறார்கள், இன்னாரை சந்திக்கிறார்கள், சில சில அடியார்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் அந்த அடியார்கள் யாரென்றே தெரியாது. அவர்கள் தான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சார்பாக பேசக்கூடியவர்களை போன்று, அவர்களுடைய கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களை போன்று சூஃபியாக்கள் என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். எனவே இதெல்லாம் தவறானது என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதிலே இந்த விளக்கத்துக்கு பிறகும் எவரும் இதை புரியாமல் இருக்க மாட்டார்கள். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா யாரை நாடுகிறானோ அவரைத்தான் நேர்வழியின் பக்கம் செலுத்துவான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஆதாரத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாதத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட, நபி அவர்கள் மரணித்து 100 வருடத்துக்கு பிறகு அவர்கள் இருக்க முடியாது என்பதற்கு மிக உறுதியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுதான் நபிகள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுது விட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், அரஐதும் லைலதகும் ஹாதிஹி, இந்த இரவை நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா, இந்த இரவிலிருந்து ஃபஇன்னஹு இலா 100 சன, 100 வருடங்களுக்கு பிறகு லா யப்கா மிம்மன் ஹுவ அலா வஜ்ஹில் அர்தி யௌம அஹத், இன்றைய தினம் இந்த பூமியில இருக்கக்கூடிய எவரும் இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அஹ்மதிலே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னது ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி, அவர்களுடைய கடைசி காலத்திலே சலாம் கொடுத்ததற்கு பிறகு எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இதே போன்ற ஒரு ஹதீதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அது அஹ்மதிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிவிப்பில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அதை சொன்னார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது, கப்ல மௌத்திஹி பிகலீலின் அவ் பிஷார், நபி அவர்கள் மரணிப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னால் இதை சொன்னார்கள். மா மின் நஃப்ஸின் மன்ஃபூஸத்தின் அவ் மா மின்கும் மின் நஃப்ஸின் اليوم மன்ஃபூஸத்துன் யأتي عليها 100 سنة وهي يومئذ حية, இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் 100 வருடம் அதற்கு வருகிற பொழுது அந்த நாளில் அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அந்த ஆத்மா உயிரோடு இருக்க மாட்டாது. எனவே இது மிக தெளிவாக நபி அவர்களுக்கு பிறகு நபி அவர்களுடைய காலம் முடிவடைகிறது, 100 வருடத்தோடு யாரும் அப்போது உயிரோடு இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். இதனைத்தான் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸ்கள் தெளிவாக ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது, உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வாதத்தை என்ன செய்கிறது, மறுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் யாரையும் விதிவிலக்கு செய்யவில்லை. எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதரும் அவ்வாறு இருந்தால் அவர் மரணித்து விடுவார். விதிவிலக்கு செய்தால் அதற்கு வேறு ஆதாரம் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எவரும் உயிரோடு இருக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலர் கண்டதாக வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் பொய்யானவை, இட்டுக்கட்டானவை தான். அதே நேரத்திலே ஒரு நல்ல மனிதர் எனக்கு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோண்டி அவர் நான் தான் ஹதர் என்று சத்தியம் செய்து சொன்னார் என்று சொன்னாலும் அதை எங்களால் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கலாம், அவருக்கு இடத்திலே வந்து நான் ஹதர் என்று சொன்னவர் ஷைத்தானாக இருக்கலாம் அல்லவா? அதனால் அதனை நாம் எவ்வாறு நம்புவது, அதை யார் உறுதிப்படுத்துவது? எனவே ஷைத்தான் கூட மனித தோற்றத்திலே தாராளமாக வரலாம். எங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆயத்துல் குர்சி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இரவிலே ஷைத்தானிடம் இருந்து என்று சொல்லிக் கொடுத்து ஷைத்தான் தான். அதனை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதனால தான் அபூ இஸ்ஹாக் அல் ஹர்பி என்கின்ற அறிஞர் சொல்கிறார், இந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விஷயத்தை, மா அல்கா ஹாதா பைனன் நாஸி இல்ல ஷைத்தான், ஷைத்தான் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த எண்ணத்தை போட்டிருக்கிறான். எனவே ஷைத்தான் எந்த ஒரு வடிவத்திலும் வரலாம். எனவே நான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவரிடத்திலே யாராவது வந்து சொன்னால் அவர் உண்மையாளராக கூட இருக்கலாம், சாலிஹான மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் அவரிடத்திலே ஷைத்தான் இவ்வாறு சொல்ல மாட்டார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சில ஜின்களை
வைத்து ஜின்களை துரத்துவதற்கு நான் முஸ்லிமான ஒரு ஜின்னை வைத்து காபிரான ஜின்களை துரத்துகிறேன் என்று சிலர் ஓதி பார்க்கக்கூடிய சிலர் சொல்வார்கள். அதனால்தான் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அனுமதி கேட்ட ஒருவரிடத்திலே, ஃபத்வா கேட்ட ஒருவரிடத்திலே, நீங்கள் ஜின்களை உங்களிடத்திலே நான் முஸ்லிமான ஜின் என்று சொல்பவர் உண்மையிலே முஸ்லிமான ஜின் என்று எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியும்? ஒரு மிக மோசமான காபிரான ஒரு ஜின் உங்களை ஏமாற்றுவதற்காக நான் முஸ்லிமான ஜின் என்று உங்களிடத்திலே சொல்ல முடியும். அதே போன்றுதான் இங்கே உறுதிப்படுத்துவது யார்? நான் ஹதர் என்று ஒருவர் வந்து சொன்னால் அவர் உண்மையிலே ஹதர் என்று நாங்கள் எப்படி நம்புவது? ஷைத்தானுக்கு அவ்வாறு சொல்ல முடியாது என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எதுவும் இல்லை. சிலர் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி பிள்ளையாக இருந்தால் எப்படி அவர் இவ்வளவு காலமாக இருக்க முடியும்? அடுத்தது அவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதாக சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் கண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாதப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் நீளமான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு படைப்பு குறைந்து வந்திருக்கிறது. அந்த வடிவத்திலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த அமைப்பில் இருக்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக இல்லை. இப்படியான ஒரு அற்புதம், அல்லாஹுடைய குத்ராவை சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹு தஆலா அல்லாஹ் வைத்திருப்பானே ஆனால் குர்ஆனிலே அதை சொல்லியிருப்பான் என்றால் ஒரு முக்கியமான ஒரு விடயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அது ஒரு அத்தாட்சி. ஆனால் அதைவிட பல்லாயிரம் வருடங்கள் வாழ்ந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லாமல் இருப்பானா? சரி, குர்ஆனில் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லாமல் இருப்பார்களா? அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸிலே அது வந்திருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாக அவர் இருந்திருப்பாரே ஆனால் நூஹ் நபியுடைய கப்பலிலே நிச்சயமாக ஏறியிருப்பார். ஏனென்றால் அந்த வெள்ளப்பிரளயம் நூஹ் நபியுடைய காலத்திலே வந்து எல்லோரையும் அழித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலிலே இருந்தவர்கள் தான் காப்பாற்றப்பட்டார்கள். நூஹ் நபியுடைய கப்பலிலே இருந்தவர்களிடம் யார் எஞ்சி இருந்தார்கள் தெரியுமா? பிறகு காலத்துக்கு பிறகு நூஹ் நபியுடைய சந்ததி மட்டும்தான் எஞ்சியிருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் 2வது தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். இதனையும் சிலர் ஆதாரமாக வைத்து அவர் ஆதம் நபியுடைய பிள்ளையாக இருந்தால் நூஹ் நபியுடைய காலத்துக்கு பிறகு அவர் மரணித்திருப்பார். ஏனென்றால் வஜஅல்னா ذُرِّيَّتَهُ هُمُ الْبَاقِينَ, நூஹ் நபியுடைய அந்த சந்ததியைத்தான் நாங்கள் எஞ்சியவர்களாக வைத்தோம். இந்த கப்பலில் இருந்தவர்களுடைய ஏனையவர்களும் அவர்களுடைய பிற்காலத்திலே மரணித்து விட்டார்கள். ஆனால் நூஹ் நபியுடைய பிள்ளைகள் தான், சந்ததிகள் இன்னர் தான் உலகத்திலே எஞ்சி இருந்தார்கள். எனவே ஹதர் நபி அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி மகனாக இருந்தால் நூஹ் நபியுடைய அந்த சந்ததிகள் மாத்திரம் எஞ்சுகிற காலத்திலே நிச்சயமா அவர் எஞ்சி இருக்க மாட்டார். அதே போன்றுதான் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தால் வந்திருப்பார்கள். ஏனென்றால் ஹிஜ்ரா செய்து வருவது கட்டாயம். மதீனாவுதான் அன்று இஸ்லாமிய நாடாக இருந்தது. அந்த இடத்துக்கு ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஹிஜ்ரா செய்து வர வேண்டும் என்று இருந்தது. எனவே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த கட்டாயம் இருந்திருக்கும். அவர்கள் நபி அவர்களிடத்திலே ஹிஜ்ரா செய்து வந்து நபி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருப்பார்கள். இது எதுவும் நடக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததாக சொல்லக்கூடியவர்கள் சூஃபியாக்களிலே பலர் தொழாதவர்களாக, ஜகாத் கொடுக்காதவர்களாக, அறியாமையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேறு ஆட்கள் கிடைக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரிந்து போகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் மினர் ருசுல், மிக முக்கியமான ரசூல்மார்களிலே ஒருவர். ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக், இது எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே உள்ள இறுதி கட்டம், பிரிவு என்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றால் இந்த மடையர்களோடு
ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்வது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயம். அதே போன்றுதான் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நபி அவர்களுடைய காலத்திலே, நபி அவர்கள் மரணித்து 110 ஹிஜ்ரி 110 அதற்கு முன்னால் அவர் மரணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 100 வருடங்களுக்கு பிறகு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் தான் கடைசியாக மரணித்த சஹாபி யார் என்றால் அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 110 மரணிக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அதனால் தான் எவர்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பிறகு நான் சஹாபி நபி அவர்களை கண்டேன் என்று சொன்னார்களோ அவர்களை அறிஞர்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய வாதம் அந்த ஹதீஸுக்கு முரண்படுகிறது. நபி அவர்கள் மரணித்து 100 வருடங்களுக்கு பிறகு யாரும் நபி அவர்களை கண்ட யாரும் நபி அவர்களுடைய காலத்தில் உயிரோடு இருந்த யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதே போன்றுதான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று பத்ர் யுத்தத்திலே நபி அவர்கள் கேட்ட துஆவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. என்றால் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் எங்கேயாவது இருந்து வழங்கிக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்களே, ஆனால் நபி அவர்கள் துஆ கேட்க முடியாது. அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத லா துஅபது ஃபில் அர்த், இந்த கூட்டத்தை நீ அழித்தால் நீ பூமியிலே வணங்கப்பட மாட்டாய் என்று. என்றால் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் தானே அந்த கூட்டம் அழிந்தாலும். அவர்கள் அல்லாஹ்வை எங்கேயாவது ஒரு இடத்திலே இருந்து வணங்குவார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களும் அழிக்கப்பட்டால் அதற்கு பிறகு மதீனாவிலே இருப்பவர்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் பலவீனமாக நிலையில இருப்பதனால் அவர்கள் அழிக்கப்பட்டால் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட மாட்டார்களே இவர்கள் வாதப்படி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியான நிலையிலே அவ்வாறு துஆ கேட்க முடியாது. எனவே மேற்படி ஹதீஸ்களும் தான் ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டிய குர்ஆனுடைய ஆயாக்களும் தான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆய்வுள்ள தெளிவுள்ள அறிஞர்கள் இதனை தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க போவது யூஷா இப்னு நூன். யூஷா இப்னு நூன் என்கிற ஒரு நபி. யூஷா இப்னு நூன் என்பவரை பற்றி நாம் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த சம்பாஷணையிலே பார்த்திருந்தோம். யூஷா இப்னு நூன் என்பவர் யூசுப் நபியுடைய பரம்பரையிலே வந்த ஒரு நபி என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அலம். அவர் பனு இஸ்ரவேலர்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக வந்த ஒருவர். எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். அவர்களுக்கு முன்னால் வரலாற்றின் அடிப்படையிலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். அதற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு யூஷா இப்னு நூன் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். யூஷா இப்னு நூனை பொறுத்தவரையிலே அவரை அல் குர்ஆன் ஃபதா மூசா என்று சொல்கிறது. மூசா தன்னுடைய வாலிபருக்கு சொன்ன நேரத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து சென்ற அந்த வாலிபர் தான் யூஷா இப்னு நூன் அவர்கள். யூஷா இப்னு நூனுடைய பெயர் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஹதீஸிலே அந்த வாலிபருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூஷா இப்னு நூன் அவர்களுடைய வரலாற்றிலே முக்கியமாக அவர்களுக்கு இருந்த அத்தாட்சியாக எங்களுக்கு தெரிந்தது, சூரியன் மறையாமல் அவர்கள் யுத்தத்தை வெற்றி கொள்கிற வரையிலே அது தடுக்கப்பட்டது. அதாவது பகல் நீண்டு போனது. அந்த சம்பவத்தை பற்றி நாம் பின்னர் பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போன மீனை பாதுகாப்பதற்கு பொறுப்பு கொடுத்திருந்தவர் தான் அந்த யூஷா இப்னு நூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு வாலிபர். அல்லாஹ் தஆலா அவரை பிற்காலத்திலே நபியாக ஆக்கியிருக்கிறார். அவர் நபி என்பதிலே வேதக்காரர்களிடத்திலே கருத்து முரண்பாடு கிடையாது. எங்களுக்கு தெரியும், வேதக்காரர்களிடத்திலே, யூதர்களிடத்திலே, நசாராக்களிடத்திலே
அவர்களிலே பல பிரிவுகள் இருக்கிறார்கள். சாமிரா என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்கள் மூசா நபிக்கு பிறகு வந்த எந்த ஒரு நபியையும் நபியாக எந்த ஒரு நபியுடைய நுபுவத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூஷா இப்னு நூனை தவிர. யூஷா இப்னு நூனுடைய நுபுவாவை அவர்கள் சாமிரா பிரிவு கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய நுபுவா அவர்கள் நம்புகிற அந்த தெளிவுபடுத்தப்பட்ட தௌராவிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூஷா இப்னு நூன் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய இறுதி காலத்திலே நபியாக ஆக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நுபுவா யூஷா இப்னு நூனுக்கு கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி பிழையானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மை. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரையிலே வஹி இறக்கப்படக்கூடிய நபியாகத்தான் இருந்தார்கள். யூஷா இப்னு நூனிடத்திலே கேள்வி கேட்கிற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அவருடைய நுபுவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிசாலாவை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் ரசூலாக நபியாக கடைசி வரையிலே இருந்தார்கள். மலக்குல் மௌத்துடைய சம்பவத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்காக மலக்குல் மௌத் அந்த நேரத்திலே அவர் மனித உருவத்திலே இருந்ததனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாக்கினார்கள் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி வெற்றி கிடைக்கும் என்று. ஆனால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடைபெறவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு மலக்குல் மௌத்திடத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய உரையாடி விட்டு இப்போதே அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். இப்போதே உயிரை கைப்பற்றலாம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் புனித பூமிக்கு கல்லறியும் தூரத்திலே அவர்களுடைய உடல் அடக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே தான் அவர்களுக்கு புனித பூமிக்கு உள்ளே நுழைவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். யூஷா இப்னு நூன் அவர்களுடைய கையினால் தான் அதற்கு வெற்றியை கொடுத்தார். எனக்கு தெரியும் அவர்கள் சொன்னதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமிலே ரோமர்களோடு யுத்தம் செய்வதற்கு விரும்பினார்கள். தபூக் வரையிலே சென்று விட்டு ஹிஜ்ரி 9வது ஆண்டு திரும்பி வந்தார்கள். பிறகு ஒரு படையை தயார் செய்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை தயார் செய்தார்கள். அவர்கள் படையை வெளியனுப்பி அந்த படை மதீனாவுக்கு வெளியிலே ஜுருஃப் என்ற இடத்திலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படை கூட அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்தது. பிறகு நபி அவர்களுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களாக சென்று ரோமர்களோடு யுத்தம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித பூமியை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடத்தை வெற்றி கொள்வதற்கு விரும்பினார்கள். ஆனால் அவர்களுடைய காலத்தில் அது முடியவில்லை. அவர்களுக்கு பிறகு அவர்கள் நபியாக இருந்த யூஷா இப்னு நூன் அவர்களுடைய காலத்திலே தான் அது நடந்திருக்கிறது என்பதை நம் வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் இப்னு கதீர் அவர்கள் சொல்வதை போன்று பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு படையை உருவாக்கினார்கள். அவர்களிலே 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்களிலே 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். இதற்கு அவர்கள் சூரத்துல் மாயிதாவுடைய 12வது ஆயாவை அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம். அவர்களே 12 தலைவர்களை நாங்கள் ஏற்படுத்தினோம். وقال الله إني معكم அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உங்களோடு இருக்கிறேன். لئن أقمتم الصلاة وآتيتم الزكاة وآمنتم برسولي وعزرتموه நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்கா கொடுத்து என்னுடைய தூதர்களை நீங்கள் ஈமான் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் அழகிய முறையிலே கடன் கொடுத்தால் நான் உங்களோடு இருக்கிறேன். சதகா செய்யுங்கள், உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன சோலைகளிலே உங்களை விளைவிக்கிறேன். இதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ
மின்கும் உங்களிலே ஃபகத் ضل سواء السبيل சரியான வழியை விட்டும் வழிகட்டு விட்டார் என்கின்ற அந்த சூரத்துல் மாஇதாவுடைய 12வது ஆயா. அதாவது இமாம் கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று நீங்கள் உங்களுக்கு கடமையான கடமைகளை நீங்கள் நிறைவேற்றினால், யுத்தத்திலே ஏற்கனவே நீங்கள் யுத்தம் செய்வதற்கு பின்வாங்கினீர்கள், அதே போன்று பின்வாங்காமல் நடந்து கொண்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறார். அதே போன்றுதான் வரலாற்றிலே அறியப்படக்கூடிய ஒரு விடயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலே யுத்தம் செய்வதற்கு புனித பூமியை அவர் வெற்றிக்கொள்வதற்கு பின்வாங்கியவர்கள், நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்ய மாட்டோம், நீங்கள் உங்களுடைய யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லோருமே மரணித்து விட்டார்கள். அவர்களிலே ஒரு சிலரை தவிர என்றும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 40 வருடங்கள் தண்டனையாக தீகை கொடுத்திருந்தார். பாலைவனத்திலே அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள், பாலைவனத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பதாக பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகுதான் யூஷா இப்னு நூன் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே அவர்களை பைத்துல் மக்திஸை நோக்கி அழைத்து சென்றார்கள். அவர்கள் நஹருல் உர்துன், ஜோர்தான் ஆற்றை தாண்டி அரீஹா என்கிற இடத்துக்கு தான் அழைத்து சென்றதாக வேதக்காரர்கள் அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய அந்த புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பாதுகாப்பான ஒரு உயர்ந்த நகரமாக இருந்தது. அதில் அதிகமான மக்கள் வாழ்ந்திருந்தார்களாம். அதிலே 6 மாதங்கள் யூஷா இப்னு நூன் அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் அவர்கள் அதனை முழுமையாக முற்றுகையிட்டு ஊதுகுழலே ஊதி தக்பீர் சொல்லி ஒரேயடியாக அதற்குள் நுழைந்ததாகவும் அதனை கைப்பற்றியதாகவும் அங்கே உள்ள கனிமாக்களை அவர்கள் எடுத்து வந்ததாகவும் அதிலே 12,000 பேரை கொலை செய்தாகவும் அவர்களுடைய நூலிலே அவர்களுடைய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் பல அரசாங்க இருந்த சிற்றரசர் போராடியதாகவும் ஒரு வெள்ளிக்கிழமை வரையிலே அந்த முற்றுகை நீடித்ததாகவும் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுதான் சூரியன் மறைவதற்கு நெருக்கமான அந்த நேரத்திலே அவர்கள் அடுத்த நாள் சனிக்கிழமை அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாள், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகுவதற்கு முன்னால் அவர்கள் அதனை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்ததாக தான் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஹதீத்களிலே என்ன வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக சூரியன் அல்லாஹ்வின் கட்டளைப்படி தாமதித்து மறைந்த அந்த நிகழ்வு யூதர்களின் வேதத்தின் அடிப்படையிலே அது அரிஹாவுடைய வெற்றியின் போது நடந்த நிகழ்வு என்று குறிப்பிடப்பட்டாலும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று பலமாக இருப்பது அது பைத்துல் மக்திஸுடைய வெற்றியின் போது நடந்த நிகழ்வாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஹதீஸிலே அது பைத்துல் மக்திஸோடு சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வேதம் எங்களுக்கு தெரியும், அதிலே தெளிவுபடுத்தல்கள் இருக்கிறது. அதனால் அது பைத்துல் மக்திஸுடைய வெற்றி என்றால் அதுதான் மிக முக்கியமான நகரம். பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படுவதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த வெற்றியின் போதுதான் இந்த நிகழ்வு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்ப்போம். அது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹீஹான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ லம் துஹ்பஸ் லிபஷரின் இல்லா லியூஷஅ லயாலி யஸாரா இலா பைத்துல் மக்திஸ். சூரியன் எந்த ஒரு மனிதருக்காக வேண்டியும் தடுக்கப்படவில்லை, அதாவது மறையாமல் அது தாமதிக்கப்பட்டு தடுக்கப்படவில்லை. இல்லா லியூஷா, யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவிர. எப்போது அது லயாலி யஸாரா இலா பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸுக்கு அவர் சென்ற அந்த இரவுகளில், அந்த நாட்களில். எனவே அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு செல்லக்கூடிய அந்த நாட்களில் எதற்காக பைத்துல் மக்திஸுக்கு சென்றார்? அங்கே அவர் யுத்தம் செய்து அந்த பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்வதற்காக சென்றார். அந்த
நாட்களில் ஒரு நாளில் தான் சூரியன் தாமதிக்கப்பட்டது என்று இந்த செய்தி சொல்கிறது. எனவே இந்த செய்தியின் அடிப்படையிலே பைத்துல் மக்திஸுடைய வெற்றிக்குத்தான் இது நடந்தது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது பைத்துல் மக்திஸுக்கு போகிற வழியிலே அரிஹாவை வெற்றி கொள்கிற நேரத்திலே நடந்தது என்று கூட சிலர் சொல்லலாம். என்றாலும் வெளிப்படையாக தெரிவது இது பைத்துல் மக்திஸுடைய வெற்றிக்கு நிகழ்வின் போதுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸிலிருந்து நாம் இன்னொன்றை புரிகிறோம். அதாவது வேறு எந்த மனிதருக்கும் சூரியன் தாமதித்து மறையச் செய்யப்படவில்லை. ஏனென்றால் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது, ஹதீஸ். அது நபி அவர்களுடைய பேரில் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்காரிலே தூங்கியதன் காரணமாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அஸ்ர் தொழுகை தவறி சென்றதாகவும், அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அல்லாஹ்விடத்திலே திரும்ப சூரியனை திருப்பி கொண்டு வருமாறு சொன்ன பொழுது அதை திருப்பி கொண்டு வந்ததாகவும், அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் அஸ்ர் தொழுதற்கு பிறகு திரும்பவும் அது மறைந்ததாகவும் ஒரு இட்டுக்கட்டான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி உறுதியாகவே பிழையான செய்தி என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. என்றால் எந்த ஒரு மனிதருக்காக வேண்டியும் சூரியன் லம் துஹ்பஸ் தடுக்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யூஷாவை தவிர அது அவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. ஹதீஸின் அடிப்படையிலே யூஷா இப்னு நூன் அவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்ற அந்த ஃபதா வாலிபர் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே அவருடைய பெயர் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் சந்தித்த நபர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் என்பது குர்ஆனிலே பெயர் சொல்லப்படாவிட்டாலும் இவர்கள் இருவருடைய ஹதீஸிலே பெயர் சொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று இந்த சூரியன் தடுக்கப்பட்ட நிகழ்வும் யூஷா இப்னு நூன் அவர்களுக்காகத்தான் நடைபெற்றது என்பதையும் நாங்கள் ஹதீஸிலிருந்து பார்த்தோம். இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்களில் ஒருவர் غزا نبي من الأنبياء فقال لقومه لا يتبعني رجل ملك بضع امرأة وهو يريد أن يبني بها. அதாவது சுருக்கம் என்னென்றால் இந்த ஹதீதுடைய ஒரு நபி தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், யார் திருமணம் முடித்து இதுவரைக்கும் மனைவியோடு சேராமல் இருக்கிறாரோ அப்படியான ஒருவரும் இவரும், அதே போன்று யார் வீட்டை கட்டி அந்த வீட்டை முழுமைப்படுத்தாமல் அதனுடைய கூரையை இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறாரோ அப்படியானவர்களும், எவர்களெல்லாம் ஆட்டு மந்தையை அல்லது ஒட்டகங்களை வாங்கி இருக்கிறார், ஆனால் அவை குட்டி போடுவதற்காக குட்டி ஈண்டுவதற்காக இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்ப்பிணியான ஆடுகளை ஒட்டகங்களை அவர் வாங்கி இருக்கிறார், அதிலிருந்து குட்டிகள் கிடைப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய எவருமோ என்ன செய்யக்கூடாது, என்னை பின்தொடரக்கூடாது என்று சொல்கிறார். அதாவது அவர் ஒரு யுத்தம் செய்ய போகிறார், அந்த யுத்தத்திலே யாரெல்லாம் தன்னோடு இருக்கக்கூடாது என்று அந்த நபி சொல்கிறார். இது ஒரு அவருடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த நபியுடைய தலைமைத்துவத்துக்கு இந்த நபி யூஷா இப்னு நூன் என்பதை நாங்கள் பின்னால் வரக்கூடிய தகவல் இருந்து புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், சூரியன் தடுக்கப்பட்டது யாருக்கு? யூஷா இப்னு நூன் அவர்களுக்கு தான் அந்த நிகழ்வு இங்கே சொல்லப்படுகிறது. எனவே யூஷா இப்னு நூன் அவர்கள் ஒரு நபி என்பது இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அவருக்காகத்தான் சூரியன் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் யுத்தம் செய்கின்ற பொழுது வேறு வேறு யோசனைகளிலே இல்லாமல் ஒரே யோசனையிலே ஒரே சிந்தனையிலே அவர்கள் யுத்தத்திலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு அவர்கள் உலகத்திலே உள்ள விடயங்களிலே அக்கறை செலுத்தியவர்களாக கவனம் எடுத்தவர்களாக யுத்தம் செய்கிற பொழுது அங்கே அந்த படையிலே பலவீனம் ஏற்படும் என்பதற்காக அந்த படையை அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். இப்படியானவர்கள் தான் என்னுடைய படையில இருக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். அதனால் அவர்கள் இப்படியான நிலையில இருப்பவர்கள் என்னோடு வர வேண்டாம் யுத்தத்துக்கு என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் யுத்தம் செய்வதற்கு செல்கிறார், அந்த கிராமத்தை நெருங்குகிறார். எந்த கிராமத்தை வெற்றி கொள்ள வேண்டுமோ அந்த கிராமத்தை நெருங்குகிறார். எந்த நேரத்தில்? ஸலாத்துல் அஸ்ரி அவ் கரீபன் மின் தாலிக், அஸருடைய நேரத்திலே அல்லது அதற்கு நெருக்கமான நேரத்திலே நெருங்குகிறார். அவர் சூரியனை பார்த்து சொல்கிறார், ஃபகால லிஷம்சி இன்னகி மஅமூரா, நீயும் கட்டளையிடப்பட்டிருக்கிறாய், வ அன மஅமூருன், நானும் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்.
சூரியன் எப்போது மறைய வேண்டும், எப்போது உதிக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு உட்பட்டது. அதே போன்றுதான் எனக்கும் இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை வெற்றி கொள்ள வேண்டும், அந்த நகரத்தை, அந்த கிராமத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது. அதனால் பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுவே இஹ்பிஸ்ஹா அலைனா, அதனை எங்களுக்கு தடுத்து விடுவாயாக. அதாவது சூரியனை மறைய செய்து விடாதே, நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். ஃபஹுபிஸத் ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரையில அது தடுக்கப்பட்டது, மறையவில்லை. அதுக்கு பிறகு ஃபஜமஅல் கனாயிம், அதாவது யுத்தத்திலே கிடைத்த கனிமாக்களை, யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட அங்க எதிரிகளுடைய பொருட்களை எல்லாம் அவர் ஒன்று சேர்த்தார். ஃபஜாஅத் யானின் நாரு, அங்கே நெருப்பு வந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கனிமா பொருட்கள் அந்த நபியால் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒன்று சேர்த்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்றால், அந்த கனிமா பொருட்களை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது முன்னர் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு. அதனால் அவர்கள் அதனை ஒரு இடத்திலே ஒன்று சேர்ப்பார்கள். நெருப்பு வந்து அதனை அழித்துவிடும். எனவே அதை அழிப்பதற்காக நெருப்பு வருகிறது. ஆனால் அந்த நெருப்பு அதனை சுவைக்கவில்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார். அதாவது அதனை அழிக்கவில்லை. ஏன்? அப்போது அந்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபீக்கும் உலூலன், உங்களிலே யாரோ திருடி இருக்கிறீர்கள், இந்த கனிமாவிலிருந்து திருடி இருக்கிறீர்கள். அதனால் தான் இந்த நெருப்பு இதனை அழிக்காமல் இருந்து விட்டது. எனவே உங்களுள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தார்களும், ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் சேர்ந்த ஒருவர் என்னிடத்திலே நீங்கள் பைஆ செய்யுங்கள், உடன்படிக்கை செய்யுங்கள். உடன்படிக்கை செய்யும் பொழுது கையை கொடுப்பார்கள். இவ்வாறு அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். அப்போது ஒருவருடைய கை அந்த நபியுடைய கையோடு ஒட்டி கொண்டது, இறுக்கமாகியது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய கோத்திரத்திலே தான் இந்த கனிமா பொருட்கள் திருடப்பட்டிருக்கிறது. பிறகு உங்களுடைய கோத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எனக்கு கையை கொடுங்கள், பைஆ செய்யுங்கள், உடன்படிக்கை செய்யுங்கள் என்று. அப்போது அவர்கள் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை செய்கிற பொழுது, பைஆ செய்கிற பொழுது, கையை கொடுக்கின்ற பொழுது, முசாபஹா செய்கிற பொழுது 2 அல்லது 3 மனிதர்களுடைய கை நபியுடைய கையோடு இறுகிக் கொள்கிறது, ஒட்டி கொள்கிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்குள் தான் இந்த திருட்டு நடந்திருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மாட்டின் தலையை போன்று, அல்லது மாற்றின் தலையை ஒரு தங்கத்திலே மாற்றின் தலையை கொண்டு வருகிறார்கள். அதாவது மாற்றுடைய தலையின் அளவுக்கு தங்கம், அல்லது மாற்றுடைய தலை செய்யப்பட்டிருக்கிறது தங்கத்தினால். இப்படியான ஒன்றை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை அவர்கள் திருடி இருக்கிறார்கள். கொண்டு வந்து அந்த கனிமா பொருட்களோடு வைத்த நேரத்திலே தான் அந்த நெருப்பு அந்த கனிமா பொருட்களை சாப்பிட்டு விடுகிறது, அதாவது அழித்து விடுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம அஹல்லல்லாஹு லனல் கனாயிம், பிறகு அல்லாஹ் எங்களுக்கு கனிமாக்களை ஹலாலாக்கி இருக்கிறான். எங்களுடைய பலவீனத்தையும் இயலாமையும் அல்லாஹு தாலா பார்த்திருக்கிறான். அதனை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். இதுதான் அந்த ஹதீஸ். இந்த நிகழ்வுலே சொல்லப்படக்கூடிய நபி யூஷா இப்னு நூன் தான் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். என்றால் ஏற்கனவே பார்த்த ஹதீஸிலே யூஷா இப்னு நூனை தவிர வேறு யாருக்கும் சூரியன் தடுக்கப்படவில்லை என்று வந்துவிட்டது. இந்த ஹதீஸிலே நபி யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை. எனவே அதிலிருந்து இவர் யூஷா இப்னு நூன் தான் இந்த நிகழ்வு நடந்தது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். வரலாற்றிலும் அது இருக்கிறது. யூஷா இப்னு நூன் அவர்கள் ஏன் இரவாகுவதற்கு முன்னால் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்? இரவிலே சில நேரம் யுத்தம் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இரவிலே யுத்தம் செய்வது இலகுவானது அல்ல. அல்லது யூதர்கள் சொல்வதை போன்று அவர்களுக்கு சனிக்கிழமையிலே யுத்தம் செய்ய முடியாது, அவர்களுடைய விரிவுபடுத்தப்பட்ட வேதத்திலே இருப்பதை போன்று. அதனால் அவர்கள் சனிக்கிழமை ஆகுவதற்கு முன்னால் அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு இரவாகினால் அடுத்த நாள் ஆரம்பித்துவிடும். அதுக்கு முன்னால் அவர் அதை வெற்றி கொள்வதற்கு நாடி இருக்கலாம். ஏனென்றால் சனிக்கிழமை ஆகினால் அவர்களுக்கு யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் வெற்றி கொள்ளாமலே திரும்பி வர வேண்டியிருக்கும். திரும்பி வந்தால் அங்கே உள்ளவர்கள் எதிரிகள் அவர்களை இன்னும் அதற்குள் பலப்படுத்திக் கொள்வார்கள். இங்கே முக்கியமா யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய பலத்தை அது காட்டுகிறது. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தாலாவுக்கு முடியாத எதுவும் இல்லை என்று நம்புகிறார்கள். அல்லாஹு தாலா அவருக்காக அங்கே அதை நிகழ்த்தி கொடுக்கிறான். எங்களுக்கு தெரியும், சூரியன் மறையாமல் இருப்பது என்பது, சூரியன் மறைவது என்பது இன்றைய காலத்தின் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே பூமி சுற்றுவதால் நிகழக்கூடிய ஒன்று. எனவே அந்த பூமியுடைய சுழற்சி அல்லாஹு தாலாவுடைய வல்லமையினால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அது
தாமதமாக சுற்றுவதற்கு ஆகியிருக்கலாம். அல்லாஹு அலம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெறலாம். ஒன்று, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் மீதும் யுத்தம் செய்வது கடமையாக்கப்பட்டிருந்தது. யூஷா இப்னு நூன் அவர்கள் இந்த யுத்தம் செய்த இந்த நிகழ்விலிருந்து நாம் பார்த்தோம். அதனால் தான் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கிற பொழுது யுத்தம் செய்யாதன் காரணமாக அவர்களுக்கு 40 வருடங்கள் தீ தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் அடக்குமுறையாளர்களோடு யுத்தம் செய்ய மறுத்தார்கள். நாம் பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 146வது ஆயாவிலே வகஅய்யும் மின் நபிய்யின் காத்தல மஅஹு ரிப்பியூன கதீர், எத்தனையோ நபிமார்களோடு அதிகமான மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். நிறைய நபிமார்களோடு நிறைய மக்கள் போராடி இருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் ஜிஹாத் கடமையாக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதே போன்றுதான் முக்கியமான பணிகளை அதற்கு தகுதியானவர்களுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. யூஷா இப்னு நூன் அவர்கள் தன்னோடு யார் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள், யார் போகக்கூடாது என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள் என்றால் அப்போதுதான் சரியான வெற்றியை அடைய முடியும். வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகளை நீக்குகிறார்கள். அதே போன்று அவருடைய சிறந்த தலைமைத்துவத்தை காட்டுகிறது. மனிதர்களை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை அது காட்டுகிறது. எப்படியானவர்கள் யுத்த காலத்திலே ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக, சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களோ அப்படியானவர்களை அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய தலைமைத்துவமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு அத்தாட்சியாக இந்த சூரியன் தாமதமாக மறைய செய்யப்பட்ட நிகழ்வு இருக்கிறது. அதே போன்றுதான் யார் திருடினார்கள் என்பதை கண்டுபிடித்த அந்த நிகழ்வும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அதே போன்று கனிமா பொருட்கள் எங்களுக்கு தான் ஹலாலாக்கப்பட்டிருக்கிற, முன்வாழ்ந்த சமுதாயங்களுக்கு ஹலாலாக்கப்படவில்லை. அதே போன்று கனிமா பொருட்களை திருடுவது ஒரு பெரிய பாவம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், கனிமா பொருட்கள் பங்கீடு செய்யப்படுவதற்கு முன்னால் அதிலிருந்து ஒன்றை திருடிக் கொள்வது பாவமானது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு கனிமா பொருளை ஒரு மனிதர் திருடியதனால் அவருடைய கபரிலே அவருக்கு நெருப்பு பற்றுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நாளையிலே யார் திருடுகிறார்களோ அவர்கள் அதை முதுகிலே சுமந்து கொண்டு வருவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பனு இஸ்ரவேலர்களும் கூட நல்ல மனிதர்கள், ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய சாலிஹானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிகிறோம். அதே போன்றுதான் யூஷா இப்னு நூன் அவர்கள் அவர்களுடைய படையிலே தேர்வு செய்து ஆட்களை எடுத்தாலும் கூட அவர்களிலும் சிலர் திருடக்கூடிய ஒரு சிலர் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த ஹதீஸிலே அவர்கள் தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த நூலிலே என்றால் தௌராத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த செய்திகளோ அல்லது ஹாரூன் நபியுடைய செய்திகளோ அவர்களுக்கு பின்னால் நடந்த செய்திகளோ இருக்க முடியாது. அது ஒரு வரலாற்றையும் அதனோடு அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே சேர்த்திருக்கிறார்கள். எனவே அந்த இதிலே அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படக்கூடிய பல செய்திகளில் பிழைகள் இருப்பதை இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அவர்களுடைய நூலிலே யூஷா இப்னு நூன் அவர்கள் அந்த திருடிய மனிதரை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலோ எவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நூலிலே அது இல்லை. அவர்களுடைய நூல் திருடியவர் ஒருவர் என்று சொல்கிறது. ஆனால் ஹதீஸிலே இருவர் அல்லது மூவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய நூலிலே திருடியது வேறு பொருட்கள், சில பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸிலே திருடிய பொருள் ரஅசு பகரத்தின் மின் தஹப், தங்கத்திலான ஒரு மாட்டின் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வேதத்திலே யூஷா இப்னு நூன் அவர்கள் சூரியனுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இருக்கிறது. ஆனால் ஹதீஸிலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள் என்றுதான் இருக்கிறது. அவர்களுடைய நூலிலே சந்திரனையும் நிற்குமாறு யூஷா இப்னு நூன் அவர்கள் சொன்னதாக இருக்கிறது. சில நேரம் சந்திரன் நின்றிருக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹு ஆலம், அது ஹதீஸுக்கு முரணும் இல்லை, அது நேரடியான ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ நேரடியாக அவர்கள் கட்டளையிட முடியாது. அல்லாஹ்விடத்திலே தான் யூஷா இப்னு நூன் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார் என்பது ஹதீஸிலே இருந்து தெரிகிறது. அவர்களுடைய நூலிலே சூரியன் நடுவானில் இருந்ததாக இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், சூரியன் அசருக்கு
பிறகுள்ள அந்த நேரத்திலே இருந்திருக்கிறது. மறைவதற்கு நெருக்கமான நேரத்திலே இருந்திருக்கிறது. அதேபோன்று அவர்களுடைய நூலிலே திருட்டு கனிமா பொருள் திருட்டு நடந்த அந்த நிகழ்வு ஒரு யுத்தத்திலும், அதுக்கு பிறகு நடந்த ஒரு யுத்தத்திலே தான் இந்த சூரியன் தாமதமாக மறையச் செய்யப்பட்ட நிகழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, இது 2ம் ஒரே யுத்தத்திலே தான் நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸ் சொல்கிறது. அதேபோன்றுதான் அவர்களுடைய நூலிலே அந்த திருடப்பட்ட பொருள் மாத்திரம்தான் பனு இஸ்ரவேலர்களால் அந்த மனிதரோடு சேர்த்து சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்கவில்லை. ஹதீஸ் என்று சொல்கிறது என்றால், அதேபோன்று அவர்களுடைய ஏனைய கனிமாக்கள் அவர்களுடைய நூலின்படி அவர்களுடைய பைத்துர் ரப் இறைவனுடைய வீட்டிலே ஒரு கருவூலத்திலே ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரிஹாவுடைய வெற்றியிலிருந்து அவர்கள் கனிமாவாக எடுத்த பொருட்கள். அதிலே தங்கம், ஏனைய அஹ், இரும்பு, அதே போன்று செம்பு போன்றவைகள் பாத்திரங்கள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், அது நெருப்பு வந்து அதனை அழித்தது என்று சொல்கிறது. எனவே ஆளோடு சேர்த்து கனிமாவை அவர் திருடியதை அழித்தார்கள் என்று ஹதீஸ் சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய நூலிலே அந்த ஆளும் சுட்டரிக்கப்பட்டார். அவருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவருடைய கழுதைகள், அவருடைய மந்தைகள், ஆட்டு மந்தைகள், அவருடைய கூடாரம், அவருடைய எல்லா செல்வமும் அழிக்கப்பட்டது. இது என்ன? ஒருவர் தண்டிப்பதாக இருந்தால், அவர் ஒரு செய்த குற்றத்துக்கு அவரைத்தான் தண்டிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளோ, மனைமக்களோ அதற்கு ஏன் தண்டிக்கப்படுவார்கள்? அது அது நியாயமாக இல்லை, நீதியாக இல்லை. அவர் தெரிவுபடுத்தப்பட்டது என்பது தெளிவாகிறது. ஹதீஸ் அவர்கள் தெரிவுபடுத்தப்பட்ட பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனின் மூலமாகவும், ஹதீஸ் மூலமாகவும் பழைய வேதங்களிலே தெளிவுபடுத்தப்பட்ட பல விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான். எல்லா விடயங்களையும் இல்லை, சில விடயங்களை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய வேதங்களில் உள்ள சட்டங்கள் எங்களுக்கு இன்றைய காலத்திலே செல்லுபடியானது அல்ல. அது உறுதியானதும் இல்லை. எங்களுக்கு அவர்கள் அதை பாதுகாக்கவில்லை. அதில் அவர்கள் தெளிவுபடுத்தல்களை ஏற்படுத்தியதனால் அந்த சட்டங்களை நாங்கள் எடுக்கவும் முடியாது. அது வேறு விடயம். அதே நேரத்திலே அதிலே பல தெளிவுபடுத்தல்கள் இருக்கிறது என்பதை குர்ஆனும் எங்களுக்கு சொல்கிறது, ஹதீஸும் சொல்லியிருக்கிறது. அதேபோன்றுதான் நாம் கனிமாக்களை ஏற்கனவே சொன்னோம். நபி அவர்கள் சொன்னார், இந்த உம்மாவுக்கு மட்டும்தான் கனிமா ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆனா அது ஹலாலாக்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் அதை எடுத்து வைத்ததாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தவறானது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நகரத்துக்கு அவர்கள் நுழைகின்ற பொழுதுதான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு நுழையுமாறு கட்டளையிடப்பட்டார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அந்த நகரத்தின் வாயிலுக்குள்ளால் அவர்கள் நுழைகின்ற பொழுது அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக, நன்றி செலுத்தியவர்களாக நுழைய வேண்டும். சுஜூத் செய்தவர்களாக நுழைய வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக, நன்றி செலுத்தியவர்களாக நுழைய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வெற்றி. அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருந்தான். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஹித்தா என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஹித்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே யுத்தம் செய்யாமல் தாமதித்தார்கள். அதனால் அவர்கள் இன்னும் 40 வருடங்கள் தீகுக்கு உள்ளானார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வெற்றி கிடைத்தால் எங்களுக்கு பணிவு வர வேண்டும். இவ்வாறான நிலையிலே அந்த நகரத்திலே நுழைவதற்கு அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாகனத்திலே மிகவும் பணிவாக அதற்கு மக்காவுக்குள் நுழைந்தார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாகத்தான் அங்கே நுழைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியின் கீழ் பகுதி அவர்களுடைய அந்த வாகனத்திலே, ஒட்டகத்திலே இருக்கக்கூடிய இருக்கையிலே படுகிற அளவுக்கு அவர்கள் பணிந்திருக்கிறார்கள். பணிவாக நுழைகிறார்கள். இது பெருமை அல்ல, இது அல்லாஹு தாலா தந்த வெற்றி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இவ்வாறு பணிவாகத்தான் அந்த நகரத்துக்குள் அவர்கள் நுழையுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பெரும் படை இருந்தது. மிகப்பெரிய படை இருந்தது மக்காவுக்குள் நுழைகின்ற பொழுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக நடந்து கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று குளித்துவிட்டு 8 ரக்ஆக்கள் தொழுதார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது துஹா நேரத்திலே தொழுதனால் சிலர் அது துஹா தொழுகை என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சரியான கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றிக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஸலாத்து ஷுக்ர்,
நன்றிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த பனு இஸ்ரவேலர்களோ அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியின் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள்? அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வஇத் கீல லஹும் உஸ்குனு ஹாதிஹில் கர்யா, அவர்களுக்கு சொல்லப்பட்டது பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த கிராமத்திலே நீங்கள் வசியுங்கள். வகுலு மின்ஹா ஹைது ஷி'தும், அதிலே இருந்து நீங்கள் நாடிய புறத்திலே நீங்கள் சாப்பிடுங்கள். வகூலு ஹித்தா, நீங்கள் ஹித்தா என்று சொல்லுங்கள். வத்ஹுலுல் பாப சுஜ்ஜதன், அதனுடைய வாயினால் நீங்கள் சுஜூத் செய்தவர்களாக, அதாவது பணிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள், பெருமை இல்லாமல் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவ்வாறு நீங்கள் செய்தால் நக்ஃபிர் லக்கும் ஹதீஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம். ஸனஸீதுல் முஹ்ஸினீன், நலவு செய்பவர்களுக்கு நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக கொடுப்போம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபத்தல அல்லதீன ஸலமு மின்ஹும், அவர்களுடைய அநீதி இழைத்தவர்கள் பாவிகள் அதனை மாற்றினார். கௌலன் கைர அல்லதி கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மாற்றி வேறு வார்த்தை சொன்னார்கள். فأرسلنا عليهم رجزا من السماء بما كانوا يظلمون, அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்தின் காரணமாக வானத்திலிருந்து அவர்களுக்கு நாங்கள் தண்டனையை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 161 62வது ஆயக்கள் தான் நான் இப்போது ஓதி காண்பித்தது. அதே போன்று சூரத்துல் பக்ராவிலும் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் தஆலா இந்த சொல்லக்கூடிய கிராமம் இந்த கிராமத்தை தான் குறிக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றுக்களை தான் பார்க்கிறோம். அவரும் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 58 59வது ஆயாவிலும் அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லியிருக்கிறார். வஇது குல்னா துஹுலு ஹாதிஹில் கர்யத ஃபகுலு மின்ஹா ஹைது ஷி'தும் ரகதன் வத்ஹுலுல் பாப சுஜ்ஜதன் வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும் வஸனஸீதுல் முஹ்ஸின், அதே விடயம் அந்த ஆயாவில் சொல்லப்பட்டது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மாறி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்கள் எப்படி அந்த நகரத்துக்குள் நுழைந்தார்களாம்? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லிலும் செயலிலும் எது அவர்களுக்கு ஏவப்பட்டதோ அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டார்கள். அதனுடைய வாயிலினால் அவர்கள் அவர்களுடைய பின்பகுதியை நிலத்திலே வைத்து இவ்வாறு தவண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஹித்தா என்று சொல்வதற்கு பகரமாக ஹப்பத்துன் ஃபி ஷஅரா அல்லது ஹிந்தத்துன் ஃபி ஷஅரா அல்லது ஹப்பத்துன் ஃபி ஷஈரா என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டு நுழைந்திருக்கிறார். நீங்கள் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே இதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உத்ஹுலுல் பாப சுஜ்ஜதன், நீங்கள் வாயிலினால் சுஜூத் செய்தவர்களாக நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதை விவரிக்கிறார்கள். தஹலு முத்தஸஹிஃபீன அலா அவ்ராகிஹிம், அதாவது அவர்கள் அவர்களுடைய பின்பக்கங்களை நிலத்திலே வைத்து இவ்வாறு தவண்டு உறைந்து நுழைந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாற்றமான ஒரு வார்த்தை அநியாயத்தை இழைத்தவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். قالوا حبة في شعيرة என்று மாற்றினார்கள். அதாவது இது அல்லாஹ் தஆலாவுடைய விடயத்திலே அவர்கள் கட்டளையிலே பரிகாசிக்கக்கூடியவர்களாக, அதை பொருட்படுத்தாதவர்களாக, மோசமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லோரும் அவ்வாறு செய்திருக்காவிட்டாலும் அவர்களிலே பலரும் அவ்வாறு செய்திருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை இந்த சூறாவிலே இந்த ஆயாக்களிலே கண்டித்திருக்கிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஹித்தா என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் ஹப்பத்துன் ஃபி ஷஈரா இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்றால், அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமா அவர்களுக்கு நாங்கள் தண்டனை இறக்கினோம், ரிஜ்ஸை இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அவர்களுக்கு இறக்கப்பட்ட ரிஜ்ஸ் தண்டனை என்ன என்பதை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் செய்த இந்த குற்றத்துக்காக அவர்களுக்கு தாஊன் இறக்கி அருளப்பட்டது. தாஊன் என்பது கொள்ளை நோய், பிளாக் போன்ற கொள்ளை நோய், பரவலாக பல பேரை அழித்தொழிக்கக்கூடிய நோய் அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே என்ன வந்திருக்கிறது என்றால், பல சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்றால், கொள்ளை நோய் என்பது, தாஊன் என்பது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில பேருக்கு தண்டனையாக வழங்கப்பட்டது என்ற ஒரு செய்தி ஹதீஸிலே இருக்கிறது. எனவே அதுவும் சில ஹதீஸ்களிலே பனு இஸ்ரவேலர்களுக்கு என்றும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக
சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும் தான், அதே போன்று புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்ன தாஊன ரிஜ்ஸுன் சுல்லித அலா மன் கான கப்லனா வ அலா பனி இஸ்ராயில். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அ வர்களுக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேல் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அல்லது பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த தாவூன் கொள்ளை நோய் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அது சாட்டப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இன்று வரையிலே இருக்கிறது. அது ஒரு இடத்திலே இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் அங்கே போகாதீர்கள். அ அதே போன்று அது ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளியேறாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலே இதை சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையாக வைத்து இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த ரிஜிஸ் தண்டனை எது என்றால், அதுதான் கொள்ளை நோய் என்று அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே வரலாற்றின் அடிப்படையிலே அவர்கள் பைத்துல் மக்திஸிலே தொடர்ந்தும் இருக்கிறார்கள். யூஷா இப்னு அ நூன் அவர்கள் அங்கே அவர்களுக்கு தௌராவை கொண்டு ஆட்சி செய்கிறார்கள், தீர்ப்பு வழங்குகிறார்கள். அங்கே அவர்கள் மரணமாகிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யூஷா இப்னு நூன் அவர்கள் 27 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம். இன்னொரு நபியுடைய வரலாற்றோடு நாம் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.